வணக்கம். விநாயகருக்கு ஏகதந்தான்னு ஒரு பேர் உண்டு. அது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது விநாயகர் வெளியே வாசலில் இருக்கார். சிவனை பார்க்க விஷ்ணுவோட அவதாரமான, அதாவது கோபம் அவதாரமான பரசுராமர் அங்கே வர்றார். விநாயகர்கிட்ட கேட்குறாரு, நான் சிவனை பார்க்க போகணும், அனுமதி கொடு அப்படின்னு. விநாயகர் அனுமதிக்கலை. இதனால் கோவப்பட்ட பரசுராமர் விநாயகர்கிட்ட சண்டை போடுறாரு. விநாயகர் என்ன சண்டை போட்டாலும் சரி, நான் உங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். கடைசியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிவன் பகவான் அவருக்கு கொடுத்த, அதாவது பரசுராமர் கொடுத்த அந்த கோடாலி பேர் பரசு, அதை எடுத்து ஒரு பக்கத்தந்தத்தில் அடிச்சிடுறாரு. அது என்னாச்சுன்னா, அது ஒரு பக்கத்தந்தம் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அன்னையிலேருந்து விநாயகருக்கு ஏகதந்தான்னு பேர் வந்தது. அதாவது ஏகனா ஒன்றுன்னு அர்த்தம், ஒரு தந்தம் உடையவனேன்னு அர்த்தம் ஏகதந்தான்றது. நன்றிகள். ஜெய் ஸ்ரீராம்.